சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கடவுளுக்கு அவருக்கு நகைச்சுவை தேவைப்பட்டிருக்கு போல இருக்கு. அதனால்தான் நீ கீழே பண்ண நகைச்சுவை போதும், நீ மேலே வா. பட் அவர் இல்லை, அவர் பிரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறத எல்லாம் விட சினிமாவிலையும் சீரியல்லையும் அவர் நடித்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். நாடக கலைஞர்கள் மேலேயும் நாடகத்து மேலேயும் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் பாசமும் இருக்கிற ஒரு மனுஷன். அதனால் அவர் சொன்னார், இந்த மாதிரி இன்டர்வியூலாம் நமக்கு போகணும், செய்யணும், போகணும். அது இப்படி ஒரு இன்டர்வியூ தான் நான் அவரை பற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இத்தனை பேர் தெரிஞ்சிருந்தோம், நம்ம பையனை இன்னும் நம்ம சரியான ஒரு முறையில் அவன் வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு மிகப்பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் தூங்கும்போது அவருடைய இது பிரிஞ்சது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அவர் இல்லையேங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சில பேர்லாம் இறந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும், உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு எப்படி இருக்கும், இப்போ அந்த வீட்டில் அந்த ரூமில் மண்ணி எப்படி இருப்பா, பசங்க எப்படி இருப்பாங்க, அந்த சோஃபாவில் தான் உட்காருவார், ஹாலில் எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப வலிக்குது. பட் அங்கே இருக்கிற அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமானது. டெல்லி கணேஷ் ஐயோட பிரிவை யாராலையுமே தாங்க முடியல. இப்போ அவர் இங்கே இல்லை அப்படிங்கிறது அவர் இல்லை, நம்மளை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிட்டாரு. இதை பற்றி நீங்கள் எப்படி கருதுறீங்கம்மா? இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடீர் ஒரு விஷயம், நினச்சி கூட பார்க்கல. பட் அவர் இல்லை, அவர் பிரிஞ்சிட்டாரு அப்படிங்கிறத எல்லாம் விட அவர் சினிமாவிலையும் சீரியல்லையும் அவர் நடித்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன, நம்ம கூட அந்த சோல் இல்லையேங்கிற அந்த ஒரு வெறுமனான இடமா இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சடனான ஒரு விஷயம் இது. நீங்கள் அவரை கடைசியாக எப்போம்மா பார்த்து? நான் கடைசியாக நடிகர் சங்கம் அவருக்கு ஆனர் பண்ணாங்க, தங்கப்பதக்கம் கொடுத்து வாழ்நாள் சாதனையாளர் அந்த ஆனர் பண்ணாங்க. அப்போ தான் நான் கடைசியாக அவரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சீரியலில் பார்த்துப்போம், இல்லைனா அவர் ஃபோன் பண்ணுவார், எப்போவும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். அப்படியே எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அவங்க ஃபேமிலி என் ஃபேமிலி, அண்ணா அண்ணி தான். நான் மன்னின்னு தான் சொல்லுவேன், மிஸ்ஸஸ் டெல்லி கணேஷை. ஸோ ஃபேமிலியில் ஒருத்தராக நானும் அவங்களும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக இருப்போம். என்னென்னா எப்போ எது வேணும்னாலும் லேக்கா 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 தான். அவர் ஏதாவது நம்பர் வேணும், யார் நம்பராவது வேணும் அப்படின்னா, லேக்கா ஆமா எனக்கு அந்த நம்பர் வேணும்டான்னுவார். அப்புறம் ஏதாவது ஷூட்டிங் எங்கன்னா லொக்கேஷன்ஸில் இருந்தோம்னா, இங்கே லொக்கேஷனில் இருக்கேன்டா அம்மானுவார். அந்த லேக்கா லேக்காங்கிறது தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த குரல் தான் இனிமேல் கேட்க முடியாது. நீங்கள் நிறைய இடத்துல பதிவிட்டிருக்கீங்க, டெல்லி கணேஷ் சார் தான் என்ன இந்த சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு. இல்லை, அறிமுகப்படுத்தினது இல்லைம்மா. என்னை அறிமுகப்படுத்தினது டிஆர் ராமண்ணா. ஒரு மிகப்பெரிய இயக்குனர் படங்களுக்கு. நானும் டெல்லி கணேஷ் சாரும் காத்தாடி ராமூர்த்தி ட்ரூப்பில் ஒன்றா நடிச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு கேரக்டர் பண்ணுவார், நான் ஹீரோயின் ரோல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நாங்கள் 2 பேரும் அந்த ட்ரூப்பில் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு படம் நிறைய வர ஆரம்பிச்சுது. அப்போது எனக்கு கவுண்டமணி சாரோட நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது டெல்லி சாருக்கும் பட்டண பிரவேசம் பாலச்சந்தர் சாருடைய கம்பெனி மூலிமா அவருக்கும் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் 2 பேரும் வெளியில் சினிமாவில் ட்ராவல் பண்ணணுங்கிறதுக்காக 2 பேரும் காத்தாடி ராமூர்த்தி ட்ரூப்லேருந்து வெளியில் வந்தோம். இப்போது கேள்விப்பட்டோம் டெல்லி கணேஷ் சாரோட அடுத்த வாரத்தில் உங்களோட கணவர் நடிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆடுகளம்னு ஒரு சீரியல், அதில் டெல்லி கணேஷ் சாரும் சச்சுமாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் மகனாக என் கணவர் நடிக்கிறாரு. சரிகமா கம்பெனியோடது, விஜயலக்ஷ்மி மேம் தான் அது ப்ரொடியூசர். ஸோ அந்த ஷூட்டிங் கூட இந்த மந்த் 18th ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு அவங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோ மாதிரி எடுத்து.
அதுக்கப்புறம் கூட ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், என்ன ராஜேந்திரா எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ போர் அடிக்குதுடா அப்படி இப்படின்னுவார். ஸோ அதனால் கரெக்டாக இந்த மாதம் 18th ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது கடைசியில் இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் அவர் ரொம்ப நல்ல ரோல், சச்சுமாவுக்கும் சரி டெல்லி சாருக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி நல்ல ரோல். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். டெல்லி கணேஷ் சார் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து எங்கேயுமே காட்டினதில்லை, அவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டினதில்லை. ஸோ அவங்கள மன்னி வந்து எப்படின்னா எங்கேயும் வெளியிலேயே வரமாட்டா. அவள் ஃபஸ்ட்டு ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆஃபீஸ் உண்டு, வீடு உண்டு, குக்கிங் உண்டு, இப்படி தான், வேறு எதுவுமே கிடையாது. டெல்லி சாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிடுவாள். எங்கேயுமே எப்பவுமே வந்து எங்கேயுமே வந்து வெளியில் வரவும் மாட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்கறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பேர் தங்கம் மாதிரியே இருப்பாங்க. சாரே சொல்லுவார், ஐயா அவள் ஒரு குழந்த மாதிரியுமா, அவளுக்கு எதுவுமே தெரியாதும்மா அப்படின்வார். ஸோ இந்த மைக்கேல் மதன காமராஜனில் வந்து டெல்லி சார் வந்து இந்த பாலக்காட்டு ஐயராக ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அந்த சேம் அந்த வெர்ஷன் வந்து, அதாவது அந்த ஸ்லாங்கு மன்னியோட ஸ்லாங், அது மன்னி இப்போவும் வந்து அந்த பாலக்காட்டு ஸ்லாங் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு நார்மல் இப்போ நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி வராது. அந்த ராகம் அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படியே அந்த படத்தில் பார்த்தோம்னா மன்னி தான் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் டெல்லி சாரை விட. அந்த ஸ்லாங் அப்படி இருக்கும். அவர் சில இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கு கிடைச்ச அளவுக்கு அந்த ஒரு ஃபேமஸ்னஸ் வந்து என்னோட மகனுக்கு கிடைக்கல, அவங்களோட திருமணத்தை பார்க்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாரு. இல்லைம்மா, அவருடைய கவலையே, மெயினான ஒரு கவலையே வந்து திரையுலகத்தில் தான் இவ்வளோ பாப்புலராக இருக்கும், அவர் பண்ணாத கேரக்டர் கிடையாது. இவ்வளோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அந்த கேரக்டர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர டெல்லி கணேஷ் சார் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவருக்கு தெரியாத ஆட்கள் கிடையாது, தெரியாத ப்ரொடியூசர்ஸ் இல்லை, தெரியாத நடிகர்கள் கிடையாது. இருந்தாலும் தம் மகன் வந்து அவன் பாலாஜி, அவன் பேர் இப்போ மகான் தான் அவனை சொல்கிறாங்க. ஏன்னா சினிமாக்காக மகா டெல்லி கணேஷ்னு வச்சுருக்காரு. அதனால் இந்த அளவுக்கு நம்ம இத்தனை பேர் தெரிஞ்சிருந்தோம், நம்ம பையனை இன்னும் வந்து நம்ம சரியான ஒரு முறையில் அவன் வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு மிகப்பெரிய லெவலில் இருந்தது. எப்போ பார்த்தாலும் எப்போ பேசும்போதும் அதை சொல்லுவார், வந்துருவாளேக்கா இதோ சொல்லியிருக்கார். கமல் சார் தான் இப்போ இந்த விக்ரம் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தாரு பாலாஜிக்கு. ஸோ அதனால் வந்து நிச்சயம் வந்துடுவான் கண்டிப்பாக. இப்போ தான் வந்து அப்புறம் இது வெப் சீரியஸ்லாம் கூட இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கான், வந்துடுவான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவார், நெகட்டிவ்ன்ற வார்த்தை அவருக்கு வரவே வராது. அது மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போதெல்லாம் கூட அப்படி தான். ஸ்டேஜில் நாங்கள் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவர் சொந்தமாக நாடக குழு ஆரம்பித்தார். அதுக்கு வந்து மெயின் வந்து என்னை வச்சு, ஏன்னா அது லேடி சப்ஜெக்ட் ஸ்டோரி அது, அதனால நீ பண்ணினா நான் ஸ்டேஜ் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஓம் கணேஷ் கிரியேஷன் சொல்லிட்டு அந்த நாடகக்குழு, அவருடைய ஓன் நாடகக்குழு. அது ஃபஸ்ட்டு ட்ராமா வந்து மீண்டும் சுப்பரபாதம்னு, அதில் தான் எனக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கூட கிடச்சிது. அப்போது கவர்னர் வெங்கட்ராமன் ஐயா இருந்தார், அவர் கையால் எனக்கு வந்து அந்த அவார்டு கிடச்சிது. நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து மகா வந்து டெஃபினட்டாக டெல்லி சாருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். நிச்சயமாக வந்து நம்ம ஹீரோக்களும் வந்து அவனுக்கு நிறைய நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து அவனை கொண்டு வந்தால் அது டெல்லி சாருக்கு அவங்க பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது நன்றி கடனாக இருக்கும், ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுதான். இப்போ வந்து டெல்லி கணேஷ் சார் வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து சினிஃபீல்டுக்கு வந்திருந்தார். அதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? அவருக்கு எதனால வந்து ஆர்வம் வந்தது? இல்லை, அவர் அங்கே ஆர்மியில் இருக்கும்போதே வந்து அங்கேயே ட்ராமாலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கேயெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். அப்போ கணேசன் தான் ஒரு பேர். நிறைய கணேசன்ஸ் அப்போ ஃபீல்டில் இருந்ததுனால அவர் வந்து அந்த அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்ததுனால அந்த டெல்லியை வந்து தன்னுடைய பெயரில் முன்னாடி சேர்த்துக்கிட்டார். அதுதான் டெல்லி கணேஷ். ஸோ அவர் அங்கே இருக்கும்போதே நாடகத்தில் போட்டிருந்தார். நடிப்புன்னா ஒரு உயிர்மா, அவ்வளோதான். அதை நடிப்பு இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. சும்மா ஒரு நேரம் கூட சும்மாவே இருக்க முடியாது அவரால். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். டெல்லி கணேஷ் சார் வந்து தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகிற அந்த ஒரு மனப்பான்மை உடையவர். யாருக்கு எது கேட்டாலுமே, யாரும் ஒருத்தவங்களுக்கு என்ன ஒரு துன்பம் இருக்குது, யாருக்குன்னா ஒரு பண பிரச்சனைனா கொடுத்து உதவுற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த பண பிரச்சனைன்றது இல்லைம்மா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நல்ல அட்வைஸ் பண்ணுவார், நல்ல விஷயங்கள் சொல்லுவார். இல்லைன்னா வந்து இப்போ இந்த அவருடைய இறுதி இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்லாம் இந்த நம்ம சிவன் பார்க்கு கேகே நகரில் இருக்குது, அங்கே தான் ஒரு வாக்கிங் போவார் காலையில். அந்த வாக்கிங் குழுவை சேர்ந்தவங்க போஸ்டர் போட்டிருந்தாங்க
அவருடைய இறுதி இதுக்கு. எல்லார்கிட்டேயும் வந்து அவருக்கு விரோதிங்கிறதே யாருமே கிடையாது. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லார்கிட்டையும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் கலகலன்னு பேசிடுவார். அவரை ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துலலாம் வந்து பிரேக் டவுன் ஆனப்போ சரி, சார் உங்களுக்கு அந்த டைமில் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார்? உங்களுக்கு அந்த ஒரு தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் வந்து டெல்லி சார் ட்ரூப்பெல்லாம் ஆரம்பித்து மீண்டும் சுப்ரபாதம்லாம் சூப்பராக போயிட்டுருக்கும்போது தான் வந்து அப்போ எனக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ என் அப்பாவால் தான் நான் வந்து என் அப்பா அம்மாவுடைய ஆசை தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது. அந்த அவார்டு வாங்கும்போது அவர் இல்லையேன்ற ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது. ஆனால் அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது டெல்லி சார் தான். அவர் எனக்கு ஒரு தந்தைக்கு தந்தையா, அண்ணனுக்கு அண்ணனா அப்படி தான் வந்து எனக்கு இருந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவார். எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார். இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த 80வது சதாபிஷேகம் நடக்கும்போது கூட ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவார், இந்த சதாபிஷேகம் முடிகிற வரைக்குமாவது நான் நல்லா இருக்கணும்டா, எனக்கு பயமாகவே இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அப்போல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆகிடும்னு. பட் எதுவுமே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி சட்டுன்னு. ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் தூங்கும்போது அவருடைய இது பிரிஞ்சது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் இல்லையேங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அவர் 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. அதில் தான் அவர் வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணார். அப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருப்போம். அப்போ அவங்க ஃபோன் பண்ணுவார், அதில் ரொம்ப போர் அடிக்குது, நீயும் ராஜேந்திரனும் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கம்பெனி கொடு அப்படின்வார். டெய்லி ஈவினிங் எங்களுக்கு ஒர்க் இல்லைன்னா டெய்லி ஈவினிங் போய் அவர் கூட சேர்ந்து ஜாலியாக இருந்துட்டு பேசிட்டு கலாட்டா பண்ணிட்டு வருவோம். ஒரு குடும்பம் தான்மா, குடும்பமா இல்லை குடும்பமே தான். அதனால் 2 பெண் குழந்தையும் ஒரு பையன் அவருக்கு. பிச்சுலக்ஷ்மின்னு பெரியவ, அடுத்தது வந்து சாரதா, கடைக்குட்டி தான் வந்து பாலாஜி, அதான் மகா. ஸோ அது 2 பொண்ணுக்கும் நல்லா கல்யாணம் பண்ணிட்டாரு, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாரு, சதாபிஷேகம் முடிச்சிட்டாரு. நிறைவான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அவருடைய பெரிய கவலையை வந்து தம் மகன் இன்னும் வரலையே. நான் அவனுக்காக படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னுடைய பர்சனல் ஒரு ஏக்கம் என்னென்னா, அவர் இருந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனலான ஒரு ஏக்கம். அவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாரா இப்போ இந்த காலத்தில்? ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டம்மா. அவர் ஃபஸ்ட்டு மயிலாப்பூரில் தான் இருந்தார். அந்த தெருவுக்கு பேரே நடுத்தெரு. ஒரு சின்ன ஒண்டி குடுத்தலத்தில் தான் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து இந்தி பிரச்சார சபாவுக்கு எதிர்க்க வந்தார், ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே கேகே நகரில் பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்க, பனகல் பார்க்குக்கு எதிர்க்க ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற வீடை வந்து வாங்கிக்கிட்டு 2 வீடு வாங்கினார். ஒரு வீடு ஷூட்டிங்க்கு விட்டார், ஒரு வீட்டில் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் வந்து அந்த ஒரு வீடு இப்போது சேல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஒரு வீட்டில் வந்து தான் அவர் இருக்கார். மேல் போர்ஷன்ஸ் கூட வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருப்பார். ஏன்னா அவங்க யாருன்னா வந்தாங்கன்னா தங்கறதுக்கு போகிறதுக்குன்னு. இதில் நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு யூடியூப் சேனலில் இப்போ என் வீடு வந்து ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதனால எனக்கு வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து எடுக்க போகிறேன்னு. வாலேக்கா, நீ உனக்கு இல்லாத இடமாம்மா, நீ வா அப்படின்னு. மேலே பெரிய வீடு மேலே, அங்கே ஃபுல்லாக வந்து அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து, யாருன்னா கேட்டாங்களாம் கூட சொல்லிடாமா, இடம் சும்மா தானே கிடக்குது, வந்து யார் வேணாலும் வந்து அவங்களோட ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்வாரு. அதே மாதிரி கட் அண்ட் ரைட்டு கராராக வந்து எனக்கு இந்த பேமெண்ட்டு தான் அந்த பேமெண்ட்டு தான் அப்படி கேட்கவே மாட்டார். யார் என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு போவார். சின்ன டைரக்டரு, சின்ன கம்பெனி, பெரிய டைரக்டர் அப்படியெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான். எல்லார் இடத்துலையும் கலகலன்னு இருக்க வேண்டியது தான் அவருடைய ஒரே கேரக்டர். அதுதான். எவ்வளோ ஒரு நல்ல மனிதர், எவ்வளோ ஒரு இயல்பான ஒரு மனிதராக இருந்திருக்காரு இல்லையா? அவர் வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணார், அதை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் மேம் சொல்லுவார்? இல்லை, அங்கே நடக்கிற விஷயங்கள், அது வந்து இந்த மாதிரி நாங்கள் இப்போ வாருக்கெல்லாம் போவோம்மா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்மா,
அங்கே திடீர்னு போய் சமையல் பண்ணுவோம், அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் நாடகம் நடக்கும், அங்கேயும் என்ன தான் முதல்ல கூப்பிடுவாங்க, அங்கேயும் நான் போய் பண்ணுவேன். அதுலேருந்து ஒரு ஆர்வம் தான் என்னை வந்து நடிகன் ஆக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்துருச்சு. அப்போ காத்தாடி ட்ரூப்பில் வந்து சேர்ந்து நடித்தார். அந்த பட்டின பிரவேசம்ன்ற நாடகம் வந்து காத்தாடி சாருடைய நாடகம். அதை பார்த்துட்டு தான் கேபி சார் வந்து பட்டின பிரவேசத்துலேருந்து கணேஷ் சார் டெல்லி சாருக்கு வந்து பட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கேரக்டருமே அவருக்கு அந்த நடிப்பு தான்மா. ஆர்மியில் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாரும் ஒரு பூக்காரியிலேருந்து ஒரு ஆட்டோமேன்லேருந்து ஒரு வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இறுதி அந்த ஊர்வலத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பழைய வீட்டிலலாம் இருந்து கொடுத்துன்னு இருந்தவங்கெல்லாம் வந்தாங்க. அதுதான் அவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் அவர் வந்து சந்தோஷமாக பழகினத்துக்கும் எல்லாருக்கிட்டேயும் எந்த ஒரு கல்மிஷம் இல்லாமல் பழகினத்துக்கு உண்டான ஒரு கேரக்டர் அவர். கொஞ்சம் 2-3 படங்கள் வந்து நம்ம விட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காத, என்னைக்கு இருந்தாலும் நமக்கு இதுதான் நமக்கு சோறு போடும், இதை மட்டும் நம்ம என்றைக்கும் மறக்கவே கூடாது அப்படின்னு எப்பவுமே சொல்லுவார். எஸ்பி முத்துராமன் சாரும் அப்படி தான். எனக்கு அவர் காட்ஃபாதர் மாதிரி. அவரும் அதான் சொல்லுவார், தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம்னு எடுத்து புதைச்சிடுவாங்க அப்படின்வார். அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து டெல்லி சார். அவர் அந்த படுக்கும்போது பார்த்தம்போது கூட தெரியுது அவர் அப்படி தூங்குற மாதிரி தான் இருந்தாரே தவிர ஒரு மாதிரி சில பேர்லாம் இறந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடும், உடம்பு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் சும்மா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் போயிட்டு அப்போ கூட மண்ணி உட்காந்துட்டு இருக்கா, அப்போ எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கா. அதுதான் அவளோட கேரக்டர். இவ தான் எங்கள் ஸ்டேஜோட ஹீரோயின், இவ தான் ஹீரோயின் அதுதான் சொல்லிகிட்டு இருக்காளே தவிர மற்றபடி இல்லை. நான் தான் சொன்னேன் என்ன மண்ணி அப்படின்னு, போயிட்டான், அவ்வளோதான் அவளுக்கு தெரிஞ்சது அதுதான். இந்த கேரக்டர்ஸ் 2 பேருமே அவ்வளோ ஒரு இணை பிரியாத ஒரு கேரக்டர்ஸ் அவங்க 2 பேருமே. அது எனக்கு நினச்சி பார்க்கும்போதே வந்து அந்த வீடு எப்படி இருக்கும், இப்போ அந்த வீட்டில் அந்த ரூமில் மண்ணி எப்படி இருப்பா, பசங்க எப்படி இருப்பாங்க, அந்த சோஃபாவில் தான் உட்காருவார் ஹாலில், எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப வலிக்குது. பட் அங்கே இருக்கிற அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்லணும்னு நினச்சா, கலை உலகத்தின் கலை அரசன், களஞ்சியம் அவர், நவரச நாயகன், என்ன வேணாலும் அவருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அவரோட இறப்பப்போ நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க. அப்போ வந்து அவங்களோட மனைவி அவர்கள் வந்து ரொம்ப உடைஞ்சிருந்தாங்க. மகன் உங்ககிட்ட அவர் பேசினார்? மகன் கிட்ட தான். அவன் தான் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதான். பொண்ணுங்க 2மே, ஏன்னா எல்லாம் குட்டி குட்டிங்கம்மா. நான்லாம் அங்கே ஒர்க் பண்ணும்போது இல்லை இத்தனூண்டு குட்டிங்க. அது எல்லாம் போன உடனே எல்லாச்சும் லக்ஷ்மி ஆகட்டும் சாரதா ஆகட்டும் கட்டி பிடிச்சிட்டு ஆண்டி அப்பா போயிட்டார் ஆண்டி அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பாலாஜி நானும் கூப்பிட்டு, அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே ஒடிஞ்சு போய் நின்றுட்டு இருந்தான். அப்புறம் நான் தான் கூப்பிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு, அப்பாவுடைய ஆசையை நீ தான் நிறைவேற்றணும், அப்பா எவ்வளோ பெரிய பேரெல்லாம் எடுத்திருக்காரு, எப்படியெல்லாம் கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதனால் நிச்சயமாக அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு இருக்குது, நீ நல்லா அவருடைய நேமை வந்து காப்பாற்றணும்ப்பா, நல்லா நடிக்கணும், நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு ரோல் வரும், கண்டிப்பாக கவலைப்படாத. என்ன பெரிய ஒரு ஏக்கம், அப்பாவுக்கு உன் மேலே தாண்டா ஏக்கமாகவே இருந்தது, உன்னை பற்றி தாண்டா கவலையாகவே இருந்தது. ஸோ அது நல்லபடியாக அவர் ஆசைப்பட்ட மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் பரிமளிச்சிருந்தீன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துருந்தாருன்னா இன்னும் அவருக்கு லைஃப் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கும்டா அப்படின்னு அவனும் கட்டி பிடிச்சிட்டு அழுதான். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம இன்டர்வியூ எல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவார். மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். லேக்கா நம்ம மறுபடியும் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாமா லேக்கா அப்படின்னாரு. பண்ணலாம் சார் அப்படின்னேன் நான். இல்லை அதுதான் எனக்கு மறுபடியும் நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணணும், ஓம் கணேஷ் கிரியேஷன்ஸ் அப்படியே போயிடக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணணுன்னாரு. நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் சார், அதுக்குண்டான டேட்டை முன்னாடியே நம்ம ஷூட்டிங்கில் வாங்கிட்டு நம்ம சொல்கிறேன், அதுதான் பண்ணலாம் சார், அதனால என்னென்னு. ஏன்னா அது நாடக கலைஞர்கள் மேலேயும் நாடகத்து மேலேயும் எல்லார் மேலேயும் ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் பாசமும் இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ அதனால் அவர் சொன்னார், இந்த மாதிரி இன்டர்வியூலாம் நமக்கு போகணும் செய்யணும்வார். அது வந்து இப்படி ஒரு இன்டர்வியூ தான் நான் அவரை பற்றி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்நேரம் இருந்திருந்தாருன்னா
நீங்கள்லாம் இப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கவே மாட்டீங்க. சிரித்து 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 உங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ அவரு மக்களுக்கிடையே சம்பாதிச்ச விஷயங்கள்லாம் அது இதெல்லாம் தாம்மா அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுங்க? இல்லை, மக்கள்கிட்ட அதுதான் டெல்லி சார்னாவே மக்கள் வந்து சொல்கிறது அதுதானே. எந்த கேரக்டராக இருந்தாலும் நல்லா பண்ணுவார். ஹாஸ்யமான நடிகர் அவர். அந்த நவரச நடிப்பு நடிப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படம் பார்த்தீங்களாமே, நாயகன்லேருந்து மைக்கேல் மதன காமராஜன்லேருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும். அந்த ஒரு டைலாக்கும் நமக்கு ஒரு விஜய் சார் படத்தில் வந்து சிகரெட்டை நிறுத்தினியான்னுவார். அதுலேயே ஒரு காமெடி இருக்கும். அவர் சிகரெட் அவர் விஜய் சார் இப்படி நிறுத்திட்டு போவார். அது திரும்பி பார்த்தோன்னே அதுக்கு ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு. ஸோ ஒரு டைலாக்கும் அதே மாதிரி நாயகன் படம் பார்க்கும்போது நான் மூச்சுடலையே, நான் சொல்லலையே, என்னை கேட்டாங்க இவ்வளோ கஷ்டப்படுத்தினா நான் சொல்லலையேன்னுவார். அதே மாதிரி மைக்கேல் மதன காமராஜில் போ நீ எதுவும் அவர் கமல் சார் பயங்கரமாக கிண்டல் அடிப்பார். இவர் வலிக்கிக்கிட்டே போவார். நீ போ சுண்ணாம்பு என்னமோ சொல்லிட்டு போவார். ஸோ எந்த ஒரு கேரக்டருமே வந்து அவர் அதனால் மக்கள் மத்தியில், நடிகர்கள் மத்தியில் அவர் நிலச்சி நிற்கிறத விட மக்கள் மத்தியில், மக்கள் மனசில் அவர் நிறைஞ்சிருக்காரு. இப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடம் அதை பார்க்கும்போது வெறுமனே இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு வலி. அந்த குடும்பத்துக்கு அவர் என்றைக்கும் துணையாக இருப்பார். அது உண்மையான ஒரு விஷயம். பட் கடவுள் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கணும், அந்த ஒரு மனசுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அதுதான். ஏன்னா பெண்கள் வந்து 2 பெண்கள் கல்யாணம் ஆகிட்டதுனால அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் மன்னியும் பையனும் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மன்னிக்கு கொஞ்சம் பக்கபலமாக தைரியத்தை கொடுத்து கடவுள் வந்து அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணும். அதுதான் ஆசை. அதே மாதிரி எல்லாரும் வந்து அந்த பையனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை கொஞ்சம் மேலுக்கு கொண்டு வரணுங்கிறது நான் இப்போ கேட்டுக்கிறது எல்லார்கிட்டையும். அது ஒரு விஷயம். அவரோட ப்ரெசன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலுமே அவரோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க கூடயுமே அவர் இருப்பார், இங்க கூட அவர் இருப்பாரு. நிச்சயமா பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு நான் தமிழ் பேசுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டைலாக்கை மைண்டில் மெமரியில் வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஸ்ரீலேகா நீ ரொம்ப பின்றுடா நீ அப்படின்னுவார். ஸோ அதனால் அவருடைய ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட்டு வந்து அந்த ஃபேமிலிக்கு முழுசாக இருந்து அவர் வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. கடவுளுக்கு வந்து அவருக்கு நகைச்சுவை தேவைப்பட்டிருக்கு போல இருக்குது. அதனால தான் நீ கீழே பண்ண நகைச்சுவை போதும், நீ மேலே வா, எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு தான் நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன். சரி, கடவுளுக்கு நகைச்சுவை பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு. அங்கே இருந்துக்கிட்டே கடவுள்கிட்ட சிபாரிசு பண்ணிக்கிட்டு அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவர் ஆறுதலாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி. ரொம்ப நன்றிம்மா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.